பிரைஸ் காட். இன்னைக்கும் இச்சையை எப்படி ஜெயிக்கிறது? இச்சைகளுக்கு ஸ்டேஜஸ் உண்டு. எல்லா ஸ்டேஜஸையும் கடந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறது? நான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு ஸ்கிராட்ச்ல இருந்து நம்ம கற்றுக்கொண்டு அதை ஜெயிக்கிறதுக்கும் மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்கும் கூட இது உங்களுக்கு உதவும். முக்கியமாக நீங்கள் கட்டாயம் முழுசு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற சப்ஜெக்ட்லயே நிறைய பேருக்கு விடுதலைக்கான வழிகள் இருக்கிறது. சிலரை இது விடுதலை பெறுறதுக்குரிய வழியில தைரியப்படுத்தக்கூடியதா இருக்கும். உங்களை கட்டாயம் இந்த மெசேஜ் கட்டுமே தவிர உங்களை உடைக்காது, உங்களை திருத்துமே தவிர உங்களை கீழே விழ பண்ணாது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கிருபைகளை பொழிந்து உங்களை நடத்துவாராக. ஓகே, இப்போ நம்ம முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. மாம்சத்தோடும் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தையும் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் என்னன்னா, இச்சை காட் தான் உண்டாக்கிட்டாரு, எனக்கு லஸ்ட் வருதுங்க, இதுக்கு காரணம் காட் அந்த ஃபீலிங்ஸ் எனக்குள்ள உண்டாக்கிட்டாரு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காட் கிரியேட்டட் செக்ஸ் ஃபார் அ பர்பஸ். ஆண்டவர் செக்ஸுங்கிறத உண்டாக்குனது இட் ஷுட் பி இன்சைட் த கவனன்ட்டுக்குள்ள இருக்கிறதற்காக அந்த செக்ஸ் என்பதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, அவர்கள் தங்கள் சுய இச்சையினால இழுப்புண்டு விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் தங்களை விட்டு கொடுத்து அவர்கள் சொல்லுகிறது என்னன்னா, இதுக்கு காரணம் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது, இச்சை பிதாவினால் உண்டானது அல்ல. கண்களின் நிச்சயம் பிதாவினால உண்டாகல, மாம்சத்தின் நிச்சயம் பிதாவினால உண்டாகல, ஜீவனத்தின் பெருமையும் பிதாவினால் உண்டாகவில்லை. இன்னைக்கு ஒரு கூட்டம் குதிக்குது, டான்ஸ் ஆடுது, அழுதுகிட்டே புது புது பாட்டு பாடுது. ஆனா அந்த கூட்டம் இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணுது, கிருபை இருக்குது, என்ன பாவனாலே செய்யலாம், அதனாலதான் என்னது கல்யாணம் ஆன ஒய்ஃப் இருந்தாலும் வேற ஒருத்தையே கூட்டி வச்சுக்கிறான். இன்னைக்கு தேசத்திலையும் சபையில ஆராதனை நடத்துறவன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்களுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமை இருக்குது. அரசியல்வாதிகளும் கூட தம் சொந்த மனைவி இருக்கும் பொழுது வேறொருவரோடு இருக்கிற அந்த அவலட்சணமான காரியங்கள், அந்த விபச்சாரம், தாங்களை வேசி என்று உணராதபடிக்கு அவர்களும் தங்களை பீத்த பெருமைப்படுத்திக் கொண்டு வெளியே வந்து கொண்டு இருக்கிறார்கள். அருவருக்கப்பட்டவர்கள் அவர்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, these are not created by God. இதெல்லாம் கர்த்தரால உண்டாகல, அது பிசாசினாவினால ஏவப்பட்டவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம உணரணும். ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை தெளிவா தெரியணும், விபச்சாரம்னு சொல்லி பழகணும். ஒரு மைண்ட் செட் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே சாஃப்ட் ஆக்கப்படுது. இட்ஸ் a டெம்டேஷன். இந்த காலத்துல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனா நான் யாரு கூடயும் நான் செக்ஸ் வச்சுக்கலாம், அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு, நானும் ஓகே தான், அதனால நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல செக்ஸ் வச்சிருக்கிறோம், அது தப்பு இல்ல, ரேப் பண்ணாதான் தப்பு. பைபிள் தெளிவா சொல்லுது, அது விபச்சாரம். வேசித்தனம் பண்ணாத. அவுட் சைடு கவனன்ட்டுக்குள்ள இல்லாம, திருமணம் என்கிற அந்த கவனன்ட்டுக்குள்ள, அந்த உடன்படிக்கைக்குள்ள இல்லாம நீ வெளியே ஒரு காரியத்தை செய்து விபச்சாரம் செய்த, அது ஒரு பெண்ணை அனுபவித்தாலோ நீ ஒரு ஆணை அனுபவித்தாலோ அது ஒரு வேசித்தனம், அது விபச்சாரம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு கல்ச்சர் டிஃப்ரெண்டா மாறலாம். கல்ச்சர் வேசித்தனத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் இல்லாததா நாங்க சைட்ல வச்சுக்கிட்டா என்ன யோசிக்கலாம். அது வேசித்தனம். மைண்டை கிளியரா கொண்டு வாங்க. உங்க மைண்ட்ல தப்புன்னு சொல்லி பழங்க. விபச்சாரத்தை விபச்சாரம்னும் வேசித்தனத்தை வேசித்தனம்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் அவர் வேசித்தனம் பண்றத அது அவருக்கு என்ன பிரச்சனையோ அவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி கிடையாது. விபச்சாரம் தான். எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, தவறான காரியத்தை பண்ணும்பொழுது வேசித்தனத்தை வேசித்தனம்னும் விபச்சாரத்தை விபச்சாரம்னும் சொல்லி பழகுங்க. உங்க ஹார்ட் எந்த சூழ்நிலையிலையும் தடுமாறிடக்கூடாது. ஒரு பெரிய ஊழியக்காரன் பாவத்தில் விழுந்துட்டான். தான் ஒய்ஃப் இருக்கும்போதே வேற ஒருத்திய என்ன பண்றான், வச்சிருக்கான் சைட்லன்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்க ஊழியக்காரன்னே அதை மாத்துறதா? இல்லை,
உனக்கு எந்த பேட்டர்னோ அதே தான் ஊழியக்காரனுக்கும். விபச்சாரம் விபச்சாரம் தான், வேசித்தனம் வேசித்தனம் தான். சரி, ஓகே, இதை எதுக்கு நான் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னா, இன்னைக்கு கல்ச்சர் நமக்கு அப்படி மாறிக்கிட்டு இருக்குதுல்ல. வசனத்தில் பைபிள் எப்படி இருக்குது, கர்த்தரை பற்றின அறிவு இல்லாமையினால் மிருக குணமுள்ளவர்களாக இருந்து மிருகங்களைப் போலவே இச்சைகளோடு அலைகிறாங்க. வசனத்துல ஒரு வசனம் இப்படியாக, எரேமியா 10:14 நமக்கு மிருக குணம் வந்துருச்சு. ஒரு மனுஷன் எப்போ காடை பத்தின நாலேஜ் இல்லாம இருக்கிறானோ அப்ப என்ன பண்றான்னா மிருகத்துடைய சுபாவம் வந்துடும். இஷ்டம் போல அலைகிறது, கவனன்ட்டே இல்லாம ரிலேஷன்ஷிப் வைக்கிறது, அருவருப்பான இருதயம் உடையவர்களா இருக்கிறதற்கு முதலாவது காரணம் என்னன்னா கர்த்தரை பத்தின அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி வசனத்துல ஒரு காரியம் இருக்குது. இன்னும் கூட இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். ஒரு ஊழியக்காரனும் சரி, பெரிய தீர்க்கதரிசின்னு தன்னை அழைத்து கொண்டாலும் சரி, ஆராதனை வீரர்னு அழைத்து கொண்டாலும் சரி, பிரசங்க ஊழியம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம், வல்லமையாய் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா அவர்கள் விபச்சாரத்தை அதெல்லாம் தப்பு இல்லைன்னு பாலிஷ் பண்றாங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, அவர்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான், அபிஷேகம் இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்களுக்குள்ள பிசாசு குடிகொண்டு இருக்கிறான் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இன்னும் கூட எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு பயமா இருக்கும். when we see சாம்சனை பார்க்கும்போது ஒரு காரியத்தை யோசிப்பேன். நைட்டெல்லாம் தெளிலால் மடியில் படுப்பான், பெலிஸ்தியன் வர்றான்னு சொன்னோடனே அப்படி போய் அந்த அபிஷேகம், அந்த அப்படி அபிஷேகம் வல்லமை அவன் வந்தான்னு சொன்னோடனே அப்படி குதிச்சு எந்திரிச்சிருவான். புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? இன்னைக்கு நிறைய பேரு காடோடைய பவரை ஷோகேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு பரிசுத்தத்தை இழந்து போனார்கள். இன்னைக்கு ஒரு உணர்வோடு யாவரும் இருக்கும்படியாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு, எனக்கும் இது நானும் பயந்து இருக்கிறேன். நிறைய டைம்ல நான் பயப்படுறேன். எதுக்கு பயப்படுறேன்னு தெரியுமா? ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை போதிக்க முடிகிறது. சில இடத்துல பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் அந்த இடத்துல ஊற்றப்படுகிறது, ஆவியானவர் மூவ் பண்றாரு. பட் நான் நைட்டு முழுசும் தெளிலால் மடியில படுக்க விரும்பல ஆண்டவரே. நான் வேசிகள் இடத்துல போக விரும்பல. வசனத்துல பாக்குறோம் சிம்சோன் வேசியின் இடத்துல போனான்னு இருக்கு. ஆனா அற்புத அடையாளம் செய்யறான், அடிக்கிறான், கொல்லுறான், வல்லமையா கிரியை செய்யறான். ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அப்படி இருந்து கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. சரி, ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து இருதயத்தின் கடினம், தப்புனே உணராம அதுல என்ன இருக்கு, விதண்டாவாதம் பண்ற கேஸ். நீங்க அந்த ஸ்டேஜ்ல யாராவது இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் தட். நான் அதில் பண்ண என்ன இருக்கு, ஒரு பொண்ணை தான் நான் பார்க்குறேன், அதில் என்ன இருக்கு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்ததாச்சு. ஒரு பெண்ணுடைய அழகை இச்சியாதேன்னு வசனம் சொல்லுது. ஒரு தடவை நீங்கள் யோசித்து அதுக்குரிய பைபிளுக்கு நேரம் உங்கள் ஹார்ட் அலைன் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் சைடில் வர மாட்டார். பைபிளில் பாருங்க, இஸ்ரேலுக்கும் இன்னொரு இராணுவத்துக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தம் நடக்கும்போது யோசுவா வந்து சேனைகளின் அதிபதியை பார்க்குறாரு, இயேசுவை பார்க்குறாரு. இயேசு வந்து நிற்கிறார். இயேசுட்ட கேட்க, நீர் எங்க பக்கமா? அங்க நான் உங்க பக்கமெல்லாம் எங்கேயும் இல்லை, அவர் பக்கம் அப்படிங்கிறாரு. புரியுதா? அப்ப நம்ம தான் அவர் பக்கம் போய் நிற்க முடியுமே தவிர அவர் வந்து நம்ம இஷ்டத்துக்கோ நம்ம எண்ணத்துக்கோ அவர் வரமாட்டார். ஆனா இன்னும் நிறைய இருக்குது, நான் வந்து டைம் எடுக்கும் இந்த மெசேஜ். ஓகே, ரெண்டாவது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றோடு ஒன்று விரோதமாயிருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு காரியம் உங்களுக்கு தெளிவா தெரியும். இன்னைக்கு ஒரு கூட்டம் பாவத்தை உணராம இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் பாவத்தை உணர்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் நல்ல மனசாட்சி உண்டாயிடுச்சு. இந்த மனசாட்சி உண்டானதுனால நீங்க ஒரு தப்பு செஞ்சால் உடனே உங்களுக்கு அது குத்தப்படுகிறது. ஒரு இடத்துல நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்த தப்பா பார்த்துட்டீங்கனாலோ, தப்பான இடத்துல இருந்துட்டீங்கனாலோ உங்களுக்கு உணர்த்தப்பட ஆரம்பிக்கிறது. உங்க ஹார்ட்ல அது குத்திக்கிட்டே இருக்குது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். பலர் ஒரு காரியத்தை இப்படி இமேஜின் பண்ணிப்பாங்க, மாம்சத்தோட அந்த ஒரு போராட்டம் உங்களுக்கு உள்ள வந்துட்டு, இந்த இச்சையோட உங்களுக்கு போராட்டம் வந்த உடனே நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆவியானவர் எனக்குள்ள இல்லை போல. ரெண்டாவது, நான் வந்து தேவன் என்ன வெறுத்துட்டாரு, இன்னொன்னு நான் ரட்சிக்கப்படல, அபிஷேகம் எனக்கு இல்லை, அதனாலதான் எனக்கு இந்த இச்சையோட எனக்கு போராட்டம் வருது, என்னால முடியலையேன்னு நம்ம நிறைய பேர் நினைத்து கொண்டே இருக்கலாம். ஆனா வசனம் இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் பாவத்தை குறித்த ஒரு உணர்வே நமக்கு வருது. ஆவியானவர் இல்லைன்னா பாவத்தை குறிச்ச உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்காது. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கலாம், ஐயோ நான் என்ன கர்த்தர் வெறுத்துருவாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ உணர்றல்ல, அதுக்கு காரணமே நான் தான்.
பலர் பாவம் செய்து உணராமல் இருக்கும் பொழுது நீங்க உணர்றீங்கல்ல, அதுக்கு காரணம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு எழுதப்பட்டிருக்குது. இதை நம்ம எல்லாரும் நினைவுல கூறணும். யோவான் 16:8 இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் அப்போ ஒரு காரியத்தை தெரியணும். அப்போ நீங்க அசிங்கமான ஒரு பாவத்துக்குள்ளேயோ ஏதோ ஒரு கட்டுக்குள்ளேயோ நீ விழுந்திருக்கலாம். அருவருப்பான பாவங்களுக்குள்ள விழுந்திருக்கலாம். மாஸ்டர்பேஷன்ல விழுந்திருக்கலாம். அருவருப்பான சிந்தையில விழுந்திருக்கலாம். கீழ்த்தரமான இச்சைகள்ல விழுந்திருக்கலாம். சரீர உறவுகள் யாரோடையோ வச்சிருக்கலாம். ஆனா நீங்க செஞ்சிட்ட உடனே உங்களுக்கு ஒரு டீப் சென்ஸ்ல ஒரு கில்ட் வருது. தாவீது பாவம் செஞ்ச உடனே நீங்க நீங்க சங்கீதம் 32:1-6 அவர் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் அடக்கி வைத்த மாத்திரம் உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்தது. இங்கிலீஷ் பைபிள்ல யுவர் ஹேண்ட் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு இருக்கும். ஹேண்ட் ஆஃப் டிசிப்ளின். அப்போ ஹேண்ட் ஆஃப் டிசிப்ளின்னா அவருடைய அப்படி ஒழுக்கப்படுத்துகிற கரம் என் மேல பாரமா இருந்தது. ஏன் தாவீதே உன் மேல மட்டும் பாரமா இருக்குது? ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்காரு. நீ வேசித்தனம் பண்ணியிருக்கலாம் தாவீதே, நீ பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா நீ இப்போ கில்ட் உனக்கு ஒண்ணு நிரப்பி இருக்கு. நீ அறிக்கை செய்யல. உன் இருதயம், உங்க இருதயத்தின் நிலைமைய எப்படின்னா ஒரு கல்லாட்டம் இருக்கு. நீ செஞ்ச தப்புனால கல்லாட்டம் இருக்குது. நீ வாயை திறந்து சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லை. அவர்கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன்னு யோசிக்கலாம். பாவத்தை இவ்வளவு அசிங்கமா பண்ணிட்டேனே, நான் அசிங்கமான பண்ணிட்டேனே, இவ்வளவு அசிங்கமான டெக்ஸ்ட் பண்ணிட்டேனே. நல்லா தானே ரிலேஷன்ஷிப் நினைச்சேன், நான் ஃப்ரெண்டுன்னு தானே நினைச்சேன், இது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தானே நினைச்சேன், இல்ல 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 இவங்க ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் தானே நினைச்சேன். ஆனா என்ன இது ஒரு கட்டத்துக்கு மேல அசிங்கமான ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு போயிட்டேன். நான் அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டேன், அவங்களோட அசிங்கமா பழக ஆரம்பிச்சிட்டேன் அவங்களோட. இப்படி நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம், இப்படி யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா உங்க இருதயம் ஒரு பாரத்தால நிரப்பப்பட்டு இருக்கிறது. உங்க ஹார்ட்ல சமாதானமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ வேணும் தாண்டா, என் ஒழுக்கப்படுத்துகிற கரத்தை உன் தலையில வச்சு உன் பாரத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க இருதயத்துல சமாதானமே இல்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நிறைய பேர் மாஸ்டர்பேஷன்ல சிக்கி இருக்கலாம், பான் அடிக்ஷன்ல இருக்கலாம், நிறைய இழிவான இச்சைகளுக்குள்ள நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை தெளிவா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பாரப்படுத்துற கரம் உங்க மேல இருக்குது. பாரப்படுத்துகிற கரம் உங்க மேல இருக்குது. இது என்ன கை தெரியுமா? ஒழுங்குபடுத்துகிற கை, ஒழுக்கப்படுத்துகிற கை. இது உங்க மேல வச்சு உங்களை பாரப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவர் சமூகத்துல முகங்குப்புற விழுந்து உங்க பாவத்தை எல்லாம் அறிக்கை இட்ட உடனே he will be filling you with the peace. நீங்க உண்மையிலேயே, அதனாலதான் தாவீது சொல்ற, அடக்கி வைத்த மாத்திரத்துல என்னுடைய இருதயம் பாரத்தினால நிரம்பி இருந்துச்சு. நீங்க அடக்கி வைக்காதிருங்க. இன்னைக்கு தேவனிடத்துல வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்க லைஃபை மாத்த போகிறார், உங்க லைஃபை மாத்த போகிறார். நிறைய டைம் நான் ஒரு காரியத்தை சொல்றேன். சிலர் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறீங்க. உண்மையிலே நான் சில காரியத்தை வாசிக்கிறேன். நான் ஓப்பனா பேசினா அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நான் வாசிக்கிறேன். சில சுபாவங்கள், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே சில சுபாவங்கள் மாறின, ஆனால் பலவற்றுடன் போராடி கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இச்சையோடு மிகவும் போராடுகிறீர்கள். நீங்கள் மிகவும் பிரயாசப்பட்டீர்கள், விடுதலை பெறணும் நிறைய ட்ரை பண்றீங்க. இதனை ஜெயிக்க அழுது ஜெபித்தீர்கள், ஆனாலும் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. சிலர் விடுதலை வேணும் அழுது பாக்குறீங்க. இது ஒரு செட்டைன் லெவல். ஃபர்ஸ்ட் சிலர் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது முடிஞ்சிருச்சு, வரத்தில இருக்கிறீங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருப்பாங்கன்னா அழுது பார்ப்பாங்க, அழுது செபிப்பாங்க, ஆனாலும் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஒரு டிப்ரெஷன், இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்கள் பிசாசை கடிந்து ஜெபித்தீர்கள், ஆனாலும் குறித்த நேரத்தில் மாம்சத்தில் ஏற்படுகிற அருவருப்பான உணர்வு இருதயத்தை மோக இச்சையினால் நிரப்பி பாவம் செய்ய வைக்கிறது. நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்தீர்கள், ஏன் இப்படி கூட ஜெபித்தீர்கள், என்னால் முடியாது, நீர்தான் உதவ வேண்டும் என் முயற்சி வீண், நீரை அல்லாமல் விடுதலை இல்லை என்றெல்லாம் கூட ஜெபித்தீர்கள். நிறைய சென்டிமெண்டெல்லாம் பேசி பார்த்துட்டோம், ஆனாலும் விடுதலை பெற முடியவில்லை. அடுத்தது சிலர் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, பரலோகம் எனக்கு அல்ல, தெய்வம் கைவிட்டார், என் வாழ்க்கை முடிந்தது என்று கூறுகிறீர்கள். உங்களை நீங்களே வெறுக்கிறீர்கள். பாவம் பிடிக்கவில்லை, விட முடியவில்லை.
அப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். ஒரு கூட்டத்தில் ஸ்ட்ரக் ஆகிருக்கிறீங்க. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் பிரதர், முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பிரதர், முடியல. நான் எப்படியோ ஜெபிச்சு பார்த்துட்டேன், எத்தனையோ ஊழியக்காரங்கிட்டே தலையை கொடுத்துட்டு பார்த்துட்டேன், பட் ஐ குடின் ஏபிள் டு வின் திஸ். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார். இயேசு சொல்லுகிறார், வசனம் மத்தேயு 5:4 இப்படி சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இஃப் யூ ஆர் இன் த டியர்ஸ், பைபிள்ல தெளிவா இருக்கு, ராத்திரியில அழுகையும் பகல்ல சந்தோஷம் உண்டாகுமா. நைட்ல இரவு அழுகன்னா பகல் காலையில என்ன வரும்? சந்தோஷம் வரும். கர்த்தர் நமக்குன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அதனால நீங்க ரொம்ப போட்டுக்கிட்டு குழம்ப வேண்டியதில்லை. நீங்க தேவ சமூகத்துல இருக்கிறீங்க. அதனால நான் வசனம் ஒண்ணு சொல்லுது, உங்ககிட்ட பேசுறேன், கட்டாயம் இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். கலாத்தியர் 4:1 இப்படியாக சொல்லுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. எப்படி இருக்குது? அப்போ நீங்க சுதந்திரவாளி தான். ஆனா வசனம் இப்படியாக சொல்லுது, நீ வளராம இருந்தனா, ஆவிக்குரிய ஜீவத்துல வளராம இருந்தனா, உனக்கும் அடிமையானவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஒரு காரியத்தை தெளிவா தெரிந்து கொண்டு, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறார், நீ வளர வளர எல்லா கட்டும் உடஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க வளரணும். ஆவிக்குரிய லைஃப்ல க்ரோ ஆக ஆக உங்களை சுத்தி இருக்கிற சங்கிலி எல்லாம் உடஞ்சுக்கிட்டே போகும். நீதிமான் பழைய போல செழிப்பான். இந்த பனைமரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அதை சுத்தி சங்கிலியே கெட்டியிருந்தா கூட அது வளரும் போது அது உடஞ்சி எரிஞ்சிரும், தகர்ந்து போயிடும். அப்போ உங்க லைஃப்லயும் காட் அதை தான் செய்ய போறார், உங்களை வளர பண்ண போகிறார். இப்போ அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, நான் சொல்றேன், தினமும் உங்களுக்கு ஒரு கிரமமான ஒரு ஜெப லைஃப் வேணும். யூ மே பி ஸ்ட்ரகிளிங் இன் சின். நீ பாவத்தோட நீங்க போராடி இருக்கலாம், நோ ப்ராப்ளம், கோ அண்ட் ப்ரே. நீங்க இச்சையோட போராடலாம், மாஸ்டர்பேஷன்ல விழுந்திருக்கலாம், கோ அண்ட் ப்ரே. நான் ஒன்று சொல்லவா, சம்டைம்ஸ் வந்து யூ நீட் அ கட்ஸ், யூ நீட் அ கட்ஸ், யூ நீட் ஃபெய்த், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். அது என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை அந்த ஃபெய்த் என்ன பண்ணும்னா, யூ பி ஃபாலோயிங் இன் சம் சின்ஸ். ஏதோ ஒரு சின்னில் நீங்கள் விழுந்திருக்கலாம். பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, ஏற்ற நேரத்தில் இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கிருபாசன அண்டைக்கு தைரியமா பிரவேசிக்கணும். அதுக்காக பாவம் செஞ்சுட்டு தைரியமா இருங்க நான் சொல்ல வரல. அது அழுக வரும், பாரம் வரும். ஆனா நீ அப்படியே இருந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய லைஃப் செத்து போயிடும். சில நாள் ஜெபிக்க முடியாது, டிப்ரெஷன்லயே இருப்பீங்க. ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறபடி தைரியமா இப்ப ஏற்ற நேரத்துல சகாயம்னா உதவியை பெறும்படி அப்படி ஜப அறைக்கு போயிருங்க. அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருங்க. ஒரு ட்ரஸ்ட் பண்ணுங்க. மீகா தீர்க்கதரிசியோட கன்ஃபெஷன் தான், நான் இருள இருந்தாலும் தேவன் எனக்கு ஒளியா இருக்கிறாரு, அவர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு, அவர் என் லைஃபை மாத்துவாரு. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எனக்குள்ள இச்சை இருக்கலாம், இன்னைக்கு பான் பார்க்கலாம், இன்னைக்கு அசுத்தமா இருக்கலாம், ஏசு என் கட்ட உடைக்க வல்லமை உள்ளவர், என்னை விட்டுத்தலையாக்க வல்லமை உள்ளவர். இந்த ஃபெய்த்துக்குள்ள நீங்க வந்தே ஆகணும். இப்படி வந்து நீங்க ஜெபிங்க, இப்படி வந்து தினமும் பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்க உங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மிகப்பெரிய ஊழியக்காரர் வசனம் பைபிள்ல பார்த்தா பவுலுடைய கதறலை நீங்க என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம், என் மேல உள்ள திட்டம் போயிடுச்சு, என் மேல உள்ள அழைப்பு போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர் இதே மாதிரி கதறி இருக்காரு. அவரை கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்தினார், வேற லெவல்ல பயன்படுத்தினார். அப்போ அவருடைய கதறல் இருந்துருமா, நான் வந்து நல்லவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் நன்மை செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா விரும்பாத தீமையே செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரோட கதறல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்படி சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரணத்தை நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யாருதான் என்னை விடுதலையாக்க முடியும்? இந்த மரண சரீரத்துல வந்து சிக்கிக்கிட்டனே அப்படிங்கிறாரு. ரோமர் 7:24 பவுல் இப்படி கதறத பார்க்க முடியுது. ரோமர் 7:23 படி ஒரு காரியம் இப்படியாக இருக்குது, நம் அவயங்களில் பாவம் இருக்கிறது, இந்த பாவம் அழிந்தால் நாம் ஜெயித்து விடுவோம். அப்ப அர்த்தம் என்னது? நம்ம அவயத்துல பாவம் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்றத நம்ம இந்த பகுதியில பார்க்க முடியும். அப்ப இந்த பாவம் அழிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை ஜெயிக்க முடியும். பாவம் வந்து சரீரத்துல ஒட்டி இருக்குது. அந்த பாவத்தினாலதான் நம்ம வந்து இச்சிக்கிறோம், அடுத்த காரியம் செய்யறோம். அவயத்துல பாவம்ங்கிற ஒரு பிரமாணம் இருக்குன்னு பவுல் சொல்றாரு. அப்போ இதை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னா, பைபிள்ல 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 13 எப்படி இருக்குது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கிரியையினால, அவருடைய செய்கையினால சரீரத்தின் செய்கையை அழிக்க முடியும். ஆவியினாலே சரீரத்தின், அப்போ ஹோலி ஸ்பிரிட்டால தான் உங்களுடைய சரீரத்தில் உள்ள இச்சைகளை, அசுத்தத்தை அழிக்க முடியும். அப்போ
ஆவியானவர் பாவத்தை உணர்த்த மாத்திரமல்ல, பாவத்துக்குரிய சரீரத்துடைய செய்கைகளை அழித்து விடுதலை தரவும் அவர் வந்திருக்கிறார். அப்போ அதனாலதான் வசனம் இப்படியாக சொல்லுது. இயேசு சொல்றார், என் உபதேசத்தினாலே சுத்தமானீர்கள். இன்னொரு இடத்துல இயேசு சொல்றார், என் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ பாவத்தினால உங்க சரீரம் எப்படி இருக்கு? செத்து போயிருக்கு. அப்போ என்ன ஆகுது? இந்த சரீரம் செத்ததுனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாவத்தினால இந்த சரீரம் செத்ததுனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. உடனே இப்போ ஜீசஸை நீங்க ரிசீவ் பண்ண உடனே என்ன ஆச்சு தெரியுமா? ஜீவன் பாயுது உங்க லைஃப்ல. உங்க ஜீவன் லைஃப்ல பாயுது. லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பைபிள்ல இருக்கு. அவர் ஜீவன் தரவும் அது பரிபூரணம் அடையவும் வந்திருக்கார். அப்போ ஜீவன் பரிபூர்ணமான ஒரு ஜீவன், ஒரு லைஃப், ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் நம்ம லைஃப் கொடுக்கிறார். அதனால பாவத்தை நிமித்தம் நம்ம மறைச்ச நம்ம உயிரோடைய பண்ணுகிறோம். அது இயேசுடைய வல்லமை, அது இயேசுடைய வல்லமை. அந்த வசனம் ஆவியினால சரீரத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். ஹோலி ஸ்பிரிட். அப்போ அவருடைய வசனத்தை நீங்க வாசிக்க 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 என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கிற எல்லா சரீரத்தின் கிரியைகள், எல்லா அசுத்தமான இச்சைகள் எரிந்து கொண்டு இருக்கும். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுவார். பால் வாஷர்ங்கிற தேவ மனுஷன் ஒரு செசஷனிஸ்ட் தான். அவர் அற்புத அடையாளங்களை நம்புகிறவர் அல்ல. ஆனாலும் அவர் ஒரு காரியத்தை இப்படியாக சொல்லுவார், உடம்பு முழுசும் வசனத்தினால நிரப்பப்படணும். இஃப் எனிஒன் கட் யுவர் ஹேண்ட், உன்னுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை யாராவது வெட்டினால் கூட, யூ நீட் டு ப்ளீட் பைபிள் பாரு. யூ நீட் டு ப்ளீட் பைபிள். உன்னுடைய ரத்தம் வரும் பொழுது அதுல பைபிள் வெளியே வரணும். புரியுதா நான் சொல்றது? வசனம் உன்னை வெட்டணுங்கிறாரு. இப்போ உன்னை வெட்டினா கூட வசனம் தான் வெளியே தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. இந்த பரிசுத்தவான்கள் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ வசனத்துடைய இம்பார்ட்டன்ஸ் அதுதான். தெரிஞ்சுக்கணும், பைபிள் கேன் சேவ் யூ. வசனம் உங்களை காப்பாற்ற முடியும், எல்லா அசுத்த கிரியைகளை அழித்து. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, ஓகே. இன்னொரு வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், எழுப்பினவர், அப்போ மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11 இப்படியாக சொல்லுது. அப்போ உங்களுடைய லைஃப்ல காட் சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட்டை எந்த இடம் மரித்து கிடக்குதோ அந்த இடத்துல வர வைங்க. உங்க கண்கள் மரித்து கிடக்குதா, வர வைங்க. உங்க ஹார்ட், உங்க நாவு, உங்க உணர்வு எங்கனாலும் யூ கால் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட், ஐ அம் யுவர் டெம்பிள். நான் உங்களுடைய ஆலயமா இருப்பதனால் நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வருவார். அந்த செகண்ட் விடுதலை. நிறைய டைம் லஸ்டோட போராடும் பொழுது எனக்கு இந்த வசனம் என்ன ரொம்ப விடுதலையாக்குச்சு. ஐ ஜஸ்ட் கால் அவுட் த நேம் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் டெல் ஒன்லி ஒன் திங், ஹோலி ஸ்பிரிட், ஐ வெல்கம் யூ. ப்ளீஸ் கம் இன் டு மை ஐஸ். ப்ளீஸ் டச் மை பாடி. ப்ளீஸ் ரோம் ஆல் ஓவர் மை பாடி. என் உடம்புல எல்லா பகுதியிலையும் நீங்க உலாவுங்கப்பா. ஐ எம் கிவிங் த ஸ்பேஸ் ஃபார் யூ. சொன்ன மாத்திரத்துல அவ்வளவு நாள் அழுது பார்த்து போராடி பார்த்து ஜெயிக்க முடியாதது வின் ஆயிட்டேன். That's a power of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ மியூசிக், ஒரு வொர்ஷிப் சாங் போட்டு விடுங்க. ஹோலி ஸ்பிரிட் அப்படியே பிரைஸ் பண்ணுங்க, ஜீசஸ் பிரைஸ் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் ஐ வெல்கம் யூன்னு சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன ஆட்கொள்ளட்டும்னு சொல்லுங்க. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கட்டாயம் உங்களை இந்த மாதிரி பாவ பிரமாணத்திலிருந்து கர்த்தர் உங்களை உடைத்து, அந்த பாவ பிரமாணத்தை உடைத்து உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க பான்ல இருக்கிறான், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், இந்த உறவை நான் விடணும் விரும்புறேன், நான் முடியலைன்னு சொல்லலாம். நீங்க மேரேஜுக்கு முன்னாடி தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். ப்ளீஸ் உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க மனைவி, உங்க பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. நாசமாக்கிறாதீங்க லைஃபை. இன்னைக்கு இயேசு உங்க லைஃபை மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் கூப்பிடுறாரு, I'll give my spirit. என்னுடைய ஆவியை தரேன், நான் கட்ட உடைக்கிறேன், நான் உன் லைஃபுக்கு ஜீவன் கொடுக்குறேன், எல்லா நுகத்தை நான் உடைக்கிறேன். நீங்க எதையும் ஏமாத்திராதீங்க ப்ளீஸ். காட் உங்க லைஃபை மாற்ற விரும்புகிறார். உங்க பிள்ளைங்களுடைய லைஃபை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அடுத்தது, இன்னைக்கு நம்ம அடுத்தது நினைக்கிறோம், இந்த இதுல இருந்து வெளியே வந்த இந்த மாஸ்டர்பேஷன், பான் பார்க்கறது, தவறான உறவு, தவறான சேட்டிங்கு, இந்த மாதிரியான காரியத்துல இருந்தெல்லாம் வெளியே வந்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் இருக்குது. நான் நிறைய இருக்குது பாருங்களேன். நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உணராதவங்க, இது உணர்ந்து விடுதலை பெற முடியாம போராடுறவங்க.
அடுத்த ஸ்டேஜ் மாஸ்டர்பேஷன்ல இருந்து, பான்ல இருந்து, அதே மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்போ வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ கை பாவம் செய்யலை, இப்போ நாவு பாவம் செய்யலை, ஆனால் அவங்க சிந்தனை மண்டலம் ரொம்ப கரப்பட்டு இருக்கும். அவங்களோட எப்படிலாம் போராடுவாங்கன்னா, they couldn't able to see a girl or a boy. அவங்க எந்த பையனையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது, எந்த பொண்ணையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது. அவங்க பார்த்தாலே அவங்களுக்குள்ள இச்சை வரும். அதனால அவங்க பயந்து அலறுவாங்க. சிலர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை கூட ஒழுங்காக பார்க்க முடியாதான், ஃபேஸை பார்த்தா கூட தாட் அசிங்கமாக வருமா, அவங்க அலறுவாங்கங்க. யார் என்ன விடுதலையாக்குவா? இச்சையின் ஆவி, போராட்டம், தாட்டு ஃபுல்லும் கரப்ட் ஆயிடுச்சு, அசிங்கமான தாட்டு. அவங்க டெலிவரன்ஸ் பெற்றாங்க, மாஸ்டர்பேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவன் யோசிக்கிறான், நான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேனே, அப்புறம் ஏன் இந்த தாட் ஃபுல்லு? ஏன்னா இத்தனை வாட்டி பாவம் செஞ்சது அவன் மனசை கரைப்படுத்தி வச்சிருக்குது, அசிங்கமான எண்ணத்துக்குள்ள அவனை வச்சிருக்குது. அதிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டு தான் தீரணும். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, எண்ணம் தானங்க, அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதற்கு பிறகு உங்களுக்கு அது புரியும் அதோடைய சீரியஸ்னஸ். இன்னைக்கு சிலர் இருக்கிறீங்க, நீங்க சில பாவங்களை வந்து கிரியையில செய்யறதை விட்டுட்டீங்க, பட் உங்க தாட்ல செய்யற பாவத்தை நீங்க இன்னும் விடலை. ஆனா காட் இன்னைக்கு உங்களோட பேசுற, உங்க இமேஜினேஷன், உங்க நிறைய காரியத்துல உங்களோட போராடுது. டக்குன்னு அருவருப்பான சிந்தை வருது, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட அருவருப்பான யோசனை வருது. உங்களால ஒரு பொண்ணை டேரக்டா பார்த்து பேச முடியல, பொண்ணை பார்த்தாலே அசிங்கமா பாக்குறீங்க. அவங்கள ஒரு நபரா பார்க்காம, ஒரு பர்சனா பார்க்காம ப்ராடக்டா பார்க்குறீங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமான்னு தான் யோசிக்கிறீங்க. உங்கள் தாட் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. நீங்கள் பாவத்தை ஜெயிச்சிருக்கலாம், பட் இதுவும் சின்னு தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் இப்படி இருக்குது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். பிரசங்கி 3:7 இப்படியாக சொல்லுது. சகல கிரியைகளை மாத்திரம்னு சொல்லல, எண்ணங்களையும் நியாயம் தீர்க்க போறாராம். He gonna judge your thoughts. நீங்க என்னென்னலாம் எண்ணம் வச்சிருக்கிறீங்க, இதையும் காட் வந்து நியாயம் தீர்க்க போகிறார். ப்ளீஸ், நீங்க யாரா இருக்கலாம், நீங்க யோசிக்கலாம், என் எண்ணம் எப்படி இருந்தா என்ன, ப்ளீஸ் டோன்ட் கரப்ட் யுவர் மைண்ட். நம்ம சிந்தையை கரைப்படாமல் காத்து கொள்ள வேண்டும். கரையோட இருந்தோம்னா நரகத்துக்கு போறோம், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதையும் நியாயம் தீர்க்க போகிறதுன்னு எழுதப்பட்டிருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க எண்ணம் சரியா இல்லாததுனால அவங்க சொல்லுவாங்க, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சரியில்லை பாரு, அவள் கண்மை போட்டிருக்கா, லிப்ஸ்டிக் போட்டிருக்கா பாரு, கொலுசு போட்டா, அதனால தான் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, அதனால தான் லஸ்ட் அவள் மேலே வருது. ஒரு சைடில் அது ஒரு ரீசனாக இருக்கலாம், உண்மைதான். ரொம்ப அட்ராக்டிவாக லிப்ஸ்டிக் போட்டோன்னா சம்டைம்ஸ் அட்ராக்ஷன் கூட வரலாம், அதெல்லாம் தவிர்க்கணும். இஃப் யூஆர் அ கிறிஸ்டியன், அதுக்குரிய வரையறும்ப வச்சு நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் அ லீகலிஸ்டிக். நான் வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஐ எம் நாட் ஹியர் ஃபார் ஃபோர்ஸிங் யூ, இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், உங்களை ஃபோர்ஸ் பண்ண வரல. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுவேன்னா, ப்ளீஸ் உங்களுக்கு ஐலாஷஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து இயற்கையாகவே சூப்பராக இருக்கீங்க, காட் உங்களை சூப்பராக வச்சுருக்காரு, உங்களுக்கு லிப்ஸ்டிக்லாம் தேவையில்லை. பட் இஃப் யூ ஆர் யூஸிங், ப்ளீஸ் அதை ஒரு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு. இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, நீ யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ப்ளீஸ் வேணான்னு சொல்லுவேன். இட்ஸ் அ சின்? நோ, பாவம் கிடையாது. இது யூஸ் பண்ணால் பாவமா, கொலுசு போட்டால் பாவமா கிடையாது, கண்மை போட்டால் பாவமா கிடையாது, லிப்ஸ்டிக் போட்டால் பாவமா கிடையாது. அக்கார்டிங் டு த பைபிள் இட்ஸ் நாட் அ சின். பட் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். வேற எதுவும் அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை. பட் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் பாவம், அவங்களாம் அப்படி போடுறதுனால நான் விழுந்துடுறேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பரலோகத்தில் இல்லை, எல்லாரும் யோக்கியமாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்னன்னா அதுக்காகவே தான் ட்ரெஸ்ஸிங்கே பண்ணுவாங்க, லஸ்ட்டுக்காக தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வர்றவங்க இருப்பாங்க. இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து ஆகணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகம் வந்து நம்ம வந்து இயேசு சொன்னார், ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது தான் சொன்னார். அப்போ இது ஒரு கரப்டட் வேர்ல்டு தான், ஓநாயுடைய இருதயம் உள்ள ஜனங்கள் தான். இதுக்குள்ளதான் நீ போய் பரிசுத்தமா வாழணும். மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, இதுக்குள்ள கொண்டு வாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவ அப்படி இருந்தா நான் எப்படி இருக்க முடியும், இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு வந்தா எப்படி ஆண்டவரே இருக்க முடியும். சம்டைம்ஸ் நான் கூட யோசிச்சு பார்த்துருக்கேன், எப்படின்னா இவ்வளோ அழகா இருக்குங்க யேசுப்பா, எப்படி என்னால பரிசுத்தமா வாழ முடியும். காட் நம்மளை பரிசுத்தமா வாழ வைக்க முடியும். God has the power to make us holy. His resurrection power can make us holy. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரில் எழும்ப பண்ணின தேவன் நம்மளையும்
மறிந்த பாவத்திலிருந்து எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளோட பாவ கட்டுகளை முறித்து போட வல்லமை உள்ளது. தெரிந்து கொள்ளணும், நம்மளை அவரால் பரிசுத்தப்படுத்த முடியும். அப்போ இப்போ என்னன்னு நான் சொல்றேன்னா, இதுல இருந்து நான் எப்படி ஜெயிக்க, ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசிங்க, காட் என் லைஃபை மாற்ற முடியும்னு. ரெண்டாவது நான் ஒரு வசனத்தை காட்டுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோமன் 12 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் எழுதப்பட்டிருக்குது. உங்க மைண்டு ரினியூ ஆகணும், உங்க மைண்டு ரினியூ ஆகணும். அதான் காட் சொல்றாரு. எப்படி அது ரினியூ ஆகணும்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இந்த உலகத்துக்குரிய வேஷம் கிடையாது. இந்த உலகத்துல நீங்க பாக்குற மாதிரி நம்ம வாழ முடியாது. நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்னாலும் சரி, எங்க போனாலும் சரி, விபச்சாரம் ரொம்ப கேஷுவலா இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பசங்க பொண்ணுங்களை யூஸ் பண்ணுறதும், பொண்ணுங்க பசங்களை யூஸ் பண்ணுறதும் யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், இச்சைக்காக நம்ம லைஃப்பை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் 23 இயர்ஸ் 25 இயர்ஸில் என் லைஃப்பை யாரோ ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு மீதி உள்ள லைஃப்லாம் ட்ராஜடியோட வாழ முடியாது. ட்ராமாஸை தூக்கிட்டு போக முடியாது காலங்காலமாக. அதனால என் மைண்டை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உலக கல்ச்சரோட மைண்ட் செட்டை விட்டுட்டு நான் சொல்ல போகிறேன், ஹோலினஸ் இஸ் அ கெத்து. பரிசுத்தம் தான் எனக்கு கெத்து, நான் பரிசுத்தமாக தான் வாழணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க. உங்க மைண்டை புதிதாக்கணும். எப்படி புதிதாக்க முடியும்? fill your mind with the word of God. வசனத்தினால உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்க மைண்டை வசனத்தினால நீங்க நிரப்ப 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 உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் வசனத்துல. அதனால தான் வசனத்துடைய இம்பார்ட்டன்ஸ் அதுதான். அப்போ நீங்கள் நிறைய டைமில் நான் 1-2 காரியத்தை சொல்கிறேன், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் ஊழியக்காரங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய சபையுடைய போதகர் NLG பாஸ்டர் டி மோகன் அவர்கள் ஒரு காரியத்தில் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க சொல்லும் போது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களா, யூத் லைஃப்பில் பரிசுத்தத்தை காப்பாற்றணும், எந்த புண்ணியம் நான் அசிங்கமாக பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் பஸ்ஸில் போனால் கூட டிரைவர் சீட்டுக்கு அடுத்த சீட் இருக்கும்ல, பின்னாடி சீட்டு, ஃபஸ்ட்டு சீட்டு, அதில் பார்த்துட்டு அப்படி ஃப்ரண்ட்லேயே அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாராம். வேற எங்கேயும் பார்த்துடக்கூடாது, அப்படியே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு போகிறான். அங்கேயும் ஒரு பொண்ணு வந்து நிற்குமா. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியே உன் லைஃப்பை ஓட்டிடலான்னு நீ நினச்சிடாத, யாரையும் பார்க்க மாட்டேன், நான் பரிசுத்தமாக இருந்துடணும் அப்படின்னு. அதான் நான் ஒரு லைன் இப்படி எழுதியிருக்கேன். சிலர் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுவதற்கு பதிலாக பாலிய ஸ்திரீக்கு விலகி ஓடுவார்கள். அப்போ நம்ம இதை யோசிக்கணும். அதுக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, உங்கள் தாட் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னா நீ போயிட்டு பாலிய ஸ்திரீகள்கிட்ட போய் நின்னா நீ இச்சையில் விழுந்துருவோன்னா ப்ளீஸ் போகாத. பாலிய இச்சைகள் அந்த இடத்துல வரோன்னா ஓடிடு, ஸ்திரீகளுக்கே ஓடு, தப்பு கிடையாது. நான் இது எதுக்கு எழுதியிருக்கேன்னா, நிறைய பேர் இந்த லெவலில் அப்படியே ஸ்டே பண்ணி இருந்துடுறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியாது, ஒருத்தங்களோட நிற்க முடியாது. ஏன்னா நின்னாலே தவறான தாட்ஸ், தவறான சிந்தை, அசுத்தமான யோசனைகள் இப்படி அவங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. அதனால இப்போ காட் நம்மளை என்ன பண்ண சொல்றாருன்னா, உன் மைண்டை மாற்றணும், உன் மைண்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். உன் மைண்டு புதுசாயிட்டுனா உன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். உன் லைஃப்பை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன், அதுக்கு என் வசனத்துக்கு இடம் கொடு. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, காட்டை போய் ப்ரேயரில் உங்கள் குறைகள் எல்லாம் அறிக்கை செய்ய போறீங்க. நெக்ஸ்ட் வசனத்தை உனக்குள்ளே விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ளே விட்டுக்கிட்டு இருக்க தினமும் பைபிள் வாசிக்க வீக்லி 4 times நீங்கள் பைபிள் ரீட் பண்ணாலே, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இப்படியாக சொல்லுது, வீக்லி 4 times பைபிள் ரீட் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் த பேர் மாஸ்டர்பேஷனுக்குள்ள இல்லையா. அப்போ அவங்களுடைய பாவ கட்டுகள் அது உடைக்குது. ஏன்னா வசனத்துல ஜீவன் இருக்குது, அது உங்க லைஃபை மாற்ற முடியும். வசனத்துல லைஃப் இருக்குதுங்க, உயிர் இருக்குது. அதை உள்ள விட்டு பாருங்களேன், உள்ள விட உங்களை சுத்திகரிக்கும், கட்டெல்லாம் உடைக்கும், நுகங்கள் எல்லாம் முறிக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்க மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். உங்க பாவ எண்ணங்களை கத்தர் மாற்ற முடியும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாஸ்டர்பேஷன்ல இருந்து உங்களை விடுதலை ஆக்கினார்ல, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களை விடுதலை ஆக்கினார்ல,
இதுல இருந்தும் உங்களை விடுதலையாக்க முடியும். தெரிஞ்சுக்கோங்க, இந்த கட்டையும் உடைக்க முடியும். கர்த்தருக்கு அந்த வல்லமை இருக்குது. சிந்தைய கரப்படுத்தி இருக்குல்ல, அது எல்லாம் அழிக்க முடியும். பைபிள் எப்படி உங்க பாவம் சிவேறுன்னு இருந்தாலும் அவருடைய ரத்தத்தினால் அது வெண்மையாக்க முடியும். அவர் வல்லமை உள்ளவர். அவர் வெண்மையான பஞ்ச போல வெண்மையாக்குறதற்கு அவருடைய ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. எல்லா அசுத்தங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அக்கிரமங்களையும் நம்மிடத்தில் நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார். உங்க லைஃபையும் என் லைஃபையும் அவர் மாற்ற முடியும். தாட்டை மாற்ற முடியும். நெக்ஸ்ட், நிறைய பேருக்கு இந்த இதை கூட ஜெயிச்சிட்டாங்க. சிலர் இதை ஜெயிச்சிட்டாங்க. யாரை பார்த்தாலுமே தப்பான எண்ணம். ஒருத்தங்களை பார்க்க முடியாது. பார்த்தாலே அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான காட்சி, அசுத்தமான இது வருது. ஆனால் இந்த ஸ்டேஜை சிலர் ஜெயிச்சவங்க அடுத்த ஒரு ஸ்டேஜ், இது ரொம்ப கொஞ்சம் கடினமான ஸ்டேஜ் தான். இது காட் நமக்கு உதவி செய்வாங்க. இந்த ஸ்டேஜை பற்றி நான் சொல்கிறேன். மத்தேயு 13:25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா, நீங்க அஜாக்கிரதையா இருக்கும்போது உங்களுக்குள்ள சில சீட்ஸை டீமன் விதைக்கிறான். தூங்கி கொண்டிருக்குதுன்னா நைட்டு நேரம் மட்டும் கிடையாது, பகல் நேரத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாம உன்னை பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த ஸ்டெடினஸை இல்லாம கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து காத்து கொள்ள வேண்டிய பரிசுத்தாவியானவரால் நம்ம மூடிக்கொள்ளாமல் இருந்தோமானால் ஒரு காரியம் நடக்கக்கூடும். அவன் 3 வகைகளை சோதிப்பான். எப்படின்னா, 3 வகையான ஒரு விதைக்கப்படுதல். அது உண்மையில ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நம்மளோட பேசுவாராங்க. இவ்வளவு தூரம் டெலிவரன்ஸ் ஆயிருக்கலாம். இதுக்கு அடுத்த கட்டத்தை பத்தி உங்களோட பேசுறேன். முக்கியமா முதலாவது அவன் எடுக்கிற தந்திரமான காரியம் என்னன்னா, நான் வாசிக்கிறேன். முதலாவது, இச்சையான உணர்வோடு கூடிய வார்த்தையால் தான் பிசாசு சொல்லுவான். அப்போ இச்சையினால நிரம்பின வார்த்தை, உங்க ஹார்ட்ல ஒரு நட்ஜிங் இருக்கும், ஒரு நட்ஜிங் வந்துகிட்டே இருக்கும். பிசாசு இச்சையினால நிரப்பி பேசுவான். ஏவாள்கிட்ட எப்படி பேசினானோ, தோட்டத்துல நிறைய பழம் அழகா இருக்குது, பட் ஏவாள்கிட்ட பிசாசு என்ன சொன்னா தெரியுமா? ஒரு பழத்தை காட்டி அந்த பழத்தை எதை காட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை யூஸ் பண்றான். அப்போ என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒன்று காமிச்சு அந்த பொண்ணை பாரு, அழகா இருக்க பாரு, உங்களுடைய டெம்டேஷன்ஸ் அப்படியே உங்களுடைய அந்த அந்த உணர்வை தூண்டி விடுறது, அசுத்தமான இச்சைகளால் உங்களை நிரப்ப பண்ணுகிறது. அந்த இதை பாரு நல்லா இருக்கும், இதை பாரு நல்லா இருக்கும், உங்களை அசுத்தமான இச்சைகளில் நீங்கள் பிடிபடும்படி உங்களை ஏவுவது, உங்களை அருவருப்பான ஆசைகளுக்குள்ள தூண்டுவது, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு இச்சை தூண்டிக்கிட்டே இருக்கும், உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் இது நான் இல்லை, சம் டார்மெண்டேஷன் உங்க ஹார்ட்ல இருக்கும், ஒரு டார்மெண்டிங் உங்க ஹார்ட்ல இருக்கும். ஏதோ ஒன்று உங்களை டார்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க தாட்ல டார்மெண்டேஷன், உங்க மைண்ட்ல டார்மெண்டேஷன். நீ அது பண்ணு, அது பண்றா, அந்த பொண்ணை பாடுறா, ஏதாவது மெசேஜ் அனுப்புடா, ஏதாவது பண்றா, உங்களை டார்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை ஜெயித்தாகணும். தெரிஞ்சுக்கணும். அது டீமன். உங்க ஹார்ட்ல திடீர்னு ஒன்று உணர்த்துதல் வருது, திடீர்னு விட்ட பாவத்தை திடீர்னு அது சொல்லும். மாஸ்டர்பேஷன் பண்ணு, நீ அசுத்தமான படத்தை பாரு, அசிங்கமா பேசும். நீங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? எபேசியர் 5:11 இப்படியாக சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகள். அப்போ உங்களுக்கு தெரியும், இது கனியற்ற அந்தகார இருளின் கிரியைகள். இவைகளை கடிந்து கொள்ளணும். உங்களுக்கு சொல்லவா, இது உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நம்மளோட அதிகமா பேசுவாராக. வசனம் இப்படியாக இருக்குது. யோவான் 1:12-13 இயேசுவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த செகண்ட்ல இருந்து நீங்க தேவனுக்கு பிள்ளை ஆயிடுறீங்களாம். நீங்க இதுவரைக்கும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம யாராவது இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். கடவுள் உங்களுக்கு அப்பாவா இருக்க முடியும். நீங்க சொல்லலாம், எங்க அப்பாவே கடவுள் தாங்க. கிடையாது, உண்மையான கடவுள் இருக்கிறாரு. உங்க அப்பா டெம்பரவரி ஃபாதர், கொஞ்ச நாள்ல மறிச்சு போயிடுவாரு. இல்லைன்னா நீங்க அவங்கள விட்டு போக வேண்டியதா இருக்கும். எல்லா இடத்துலயும் உங்க அப்பா கூட வர முடியாது. ஆனா நித்திய பிதா ஒருத்தர் உண்டு, அவர் உங்க லைஃபை மாற்ற முடியும். அவர் உங்க கூடயே இருப்பாரு. சரி, நான் சொல்றேனே, இந்த அவருக்கு பிள்ளை ஆக முடியும். அப்போ ஒரு காரியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் டெம்டேஷன்ஸ்ல பிசாசு அதை பாறேன், இதை பாறேன், இப்படி பாவம் செய்ய ஒரு டெம்டேஷன்ல உங்களோட பேசும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? நான் வேசி அல்ல, நான் விபச்சாரி அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. பொல்லாத ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு நாளுக்கு நீங்க 150 தடவை இந்த அசுத்த வார்த்தைகளால டார்மெண்ட் உங்களுக்குள்ள வரலாம். உங்களை அறியாமே ஒரு புல் இருக்கலாம் ஹார்ட்டுக்குள்ள, இப்படிப்பட்ட தாட்டா வந்துகிட்டே இருக்கலாம்.
நான் சொல்றேன், யூஸ் பண்ணி பாருங்களேன். 150 தடவை வருதுன்னா 150 தடவையும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் ரினியூ ஆயிட்டே இருக்கும். நீங்க விடுதலை பெற்றுக்கிட்டே இருப்பீங்க. சத்துருவை கடிந்து கொண்டுகிட்டே இருப்பீங்க. விடுதலை ஆயிட்டே இருக்கும். எல்லா கட்டுகளும் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தாறுமாற சத்துருடைய பாளையத்துல அடி விழும். கர்த்தர் பயங்கரமா கிரியை செய்வார். இது ஒரு சும்மா நான் நார்மலா சொன்ன மாதிரி சொல்றேன். பட் நிறைய பேரோட கட்டு உடையும். இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் ட்ரூத். ஏசு அதான் சொல்லியிருக்க, அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளுங்க. உங்க ஐடென்டிட்டியை கன்ஃபஸ் பண்ணுங்க. ஜீசஸ்ட டீமன் வந்து சோதிக்கும் போது என்ன சொன்னா தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் ஐடென்டிட்டியையும் உங்க ஐடென்டிட்டி மேல முதல்ல கைப்பான். ரெண்டாவது உங்களை சின் பண்ண தோண்டுவான். அவனை அப்போ இப்போ நான் எப்படி அவனை ஜெயிக்க முடியும்? முதல்ல என் ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணணும். நான் வேஸ்ட் எல்லாம் உபச்சாரி இல்லை. நீ சொல்றபடியெல்லாம் இணங்குறதுக்கு நான் அப்படி கிடையாது. நான் பரிசுத்தவான். நான் அவரோட ஐடென்டிட்டியோடவன். நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. அடுத்த லைன் நீங்க இதை சொல்லுங்க, இயேசு நான் கடிந்து கொள்ளுகிறேன். அவ்வளவுதான். வர்ற உங்க ஹார்ட்டுக்குள்ள தாட்டு வந்தோடனே பதற வேண்டாம், ஐயோ பாவம் செஞ்சுட்டேன், கிடையாது. அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. எனக்கும் இருதயத்துல வந்த தாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ நோ யூ ஆர் டீமன். நீ பேய். அதனால நீ பேசுறது பேய்த்தனமா தான் இருக்கும். என்னால அது கூட உடன்பட முடியாது. நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. நான் பரிசுத்தவான். இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் மீட்கப்பட்டவன். நான் ராஜரீக ஆச்சரிய கூட்டம். நான் வேற மாதிரி. நான் பரிசுத்த ஜாதி. நான் யாரு? நான் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பிசாசு? நான் விழுந்தாலும் எந்திப்பேன். நீ இன்னைக்கு என்ன தள்ளி இருக்கலாம். ஒரு நாள் டெம்டேஷன்ல விழுந்துட்டோம், நான் அவ்வளவுதான் நினைக்காதுங்க. எந்திக்க முடியும். யார் சொன்னா உங்க லைஃப் அப்படியே முடிஞ்சிரும்னு? அக்கினியா எழுமுங்க. எல்லா கட்டையும் கர்த்தர் உடைச்சிருவார். ஐ நோ காட் இஸ் ஸ்பீக்கிங் டு சம்ஒன் எல்ஸ். எல்லா கட்டையும் கர்த்தர் உடைச்சிருவாரு. ஓகே, நம்ம அடுத்தது கூட முதல் விதத்தை இப்படி வார்த்தையினால, ரெண்டாவது விதம் சொப்பனத்துல. யூ வில் பி ஸ்லீப்பிங் எ வியர்ட் ட்ரீம். ஒரு அருவருப்பான கனவுகள், இச்சையான யாரோடையோ நம்ம செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி கனவு வரலாம். யாரோடையோ படுத்தெந்திக்கிறது மாதிரி அசிங்கமான கனவு வரலாம். அரைக்குறை ஆடைகளோடு யாரோ நிற்கிற மாதிரி கனவு வரலாம். பிசாசோடு லிட்ரலா அசுத்தமான உறவு வைக்கிற மாதிரி கனவு வரலாம். தெரிஞ்சுக்கோங்க, எந்திங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அசுத்தமான கனவு வந்த உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டு, நேற்று நைட்டு அது யாரு, என்ன அன்னைக்கு என் காலேஜில் படிக்கிற அந்த பொண்ணு வந்த மாதிரியே இருக்குது. சாரி, சிலருக்கு இது லைஃப்ல நடக்கிறத நான் சொல்ற மாதிரியே இருக்கும். சில யோசிப்பீங்க, நான் இவங்களெல்லாம் அப்படி யோசிச்சதே கிடையாது, ஏன் இந்த மாதிரியெல்லாம் வருது? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் விக்கட் டீமன். கேவலமான பிசாசு. அது கனவு அசிங்கமா உங்களுக்கு கொண்டு வருது. இட்ஸ் டீமன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிசாசு தான் உங்களுக்கு விதைக்கிறான் தூங்கும் போது. நீங்க ஏதோ ஓப்பன் டோர் வச்சிருக்கீங்க, அதனால உங்களோட போராடுறான். எந்திரிச்ச உடனே அந்த அசுத்தமான கனவை தியானிக்காதுங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே சொல்லுங்க, ஐ ரிஜெக்ட் தட் ட்ரீம், ஐ கேன்சல் தட் ட்ரீம். அந்த ட்ரீமுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த ட்ரீமை நான் தடை செய்கிறேன். என்னோட போராடுகிற ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன். நீங்க கட்டளை இடுங்க. பொல்லாதாவியை நீ என்னோட போராட முடியாது. இயேசுவுடைய ரத்தத்துக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். வசனம் இப்படியாக சொல்லுது, எத்தனையோ வாதைகள் எல்லா எகிப்து முழுசு இருக்கும் பொழுது, ரத்தம் இருக்கும் போது சங்கார தூதனால அங்க ஒண்ணுமே செய்ய முடியல. பாதுகாப்பு உண்டாயிருச்சு. பைபிள் இன்னொரு இடத்துல இருக்கு, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினாலையும் அவனை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள்னு இருக்கு. நான் ஒன்று சொல்லவா, பிசாசோடைய டார்மெண்டேஷன் உங்களுக்கு ட்ரீம்ல வரும்போது, யூ ஹேவ் த கவனண்டல் பிளட். ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை, இது மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல, தேவத்தால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இது இயேசுவினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையோட நீங்க இணைஞ்சிட்டா, நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, நான் இயேசுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை அறிக்கை செய்கிறேன். இது என்னை காக்க வல்லமை உள்ளது. இயேசுவே ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை என்னை காக்க வல்லமை உள்ளது. சத்துருடைய கிரியைகள் எரிகிறத அறிக்கை செய்யும் பொழுது, இப்படி நீங்க சொன்ன மாத்திரத்துல உங்களோட போராடிக்கிற சத்துருடைய பாளையத்துல பயங்கர ஒரு ரத்தத்துடைய வல்லமை இறங்கும். அவன் கிரியைகள் முடக்கப்பட்டு போகும். அவன் செயல்பாடுகள் அழிக்கப்பட்டு போகும். உங்கள் கனவுல அசுத்தமானவன் உன்னை ஜெயிக்க முடியாது. நீங்க அறிக்கை செய்யுங்களேன். என்ன மாதிரி அக்னி தெரியுமா? அது என்ன மாதிரியான பவர் தெரியுமா? ரத்தத்துடைய வல்லமை. டீமன் நுழைய முடியாது. ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்ட இனி எதுவும் அணுகாதுன்னு அந்த வைரோக்கியமாக பாட்டு பிடிச்சார்ல பெருமான். அந்த அக்னி நம்மளை பற்றி பிடிக்கும்.
ரத்த கோட்டை, சத்துருடைய பாளையத்தை நடுங்க பண்றது இயேசுடைய ரத்தம். சத்துருடைய கிரியைகளை முடக்குகிறது இயேசுடைய ரத்தம். சத்துருடைய செயல்பாடுகளை அதிர பண்ணுது கர்த்தருடைய ரத்தம். அந்த ரத்தம் பயங்கரமா கிரியை செய்யும். அந்த ரத்தம் நார்மலா நினைக்காதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி. நீங்க அறிக்கை செய்ய இதை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வருதுல, இந்த செகண்டே சத்துருடைய பாளையத்துல சில இடத்துல அக்கினி விழுது, சில இடத்துல ரத்தத்துடைய வல்லமை இறங்குது, கிரியைகள் அழிக்கப்படுது. கர்த்தர் மாத்த போறாரு எல்லாத்தையும். அப்போ நீங்க அதே மாதிரி கனவுல இன்னொன்னு காட்சியில வரும். மூணாவது அவன் என்ன பண்ணுவான்னா தரிசனமா காட்டுவான். நீங்க கண்ணை மூடிங்கன்னா அசுத்தமான காட்சி வரும், நீங்க கண்ணை மூடிங்கன்னா கேவலமான காட்சி வரும், ஏதாவது ஒரு பொண்ணு அரைக்குறையா நிற்கிற மாதிரி வரும், அசுத்தமானது வரும் உங்க லைஃப்ல. இவ்வளோ கேவலமான லஸ்டோட உங்களால வாழ முடியுமான்னு யோசிக்கலாம். நீங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, நான் வேசி அல்ல, விபச்சாரி அல்ல, ஜீவனுடைய தேவனுடைய குமாரன். ஐ கேன்சல் திஸ் விஷன். இந்த அருவருப்பான விஷன் நான் கேன்சல் பண்றேன். பைபிள்ல என்னுடைய நான் எப்படி வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் இருக்கு. எப்படிப்பட்ட தரிசனம்? இப்படிப்பட்ட தரிசனமா? இல்ல பைபிள் வேற சொல்லுது. ஐ கேன்சல் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அறிக்கை செய்யுங்க, கட்டு உடையும் பாருங்களேன், தகர்த்தெறியப்படும். ரத்தத்தை அறிக்கை செய்யவே ஒரு விடுதல் ஆயிடும். இந்த மூணையும் கர்த்தர் எல்லா கட்டையும் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்க லைஃபை கட்டாயம் மாற்ற போகிறார். எல்லா வித நுகங்களையும் ஆவியானவர் உடைக்க போகிறார். நான் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், ஆவியானவர் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு கிடையாது. இட்ஸ் ஃபார் அ சின்னர். He is for a sinner. Sorry, he is not a it, he is he. Holy Spirit is he. Holy Spirit is he. திரும்பியும் சொல்றேன், ஏன்னா he will change everything. ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம லைஃப்பை மாற்ற போறோம். நமக்குள்ள வந்தது குற்றப்படுத்த இல்லை, உங்களை திருத்த, உங்கள் லைஃப்பை மாற்ற. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை கைவிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை எழுப்புவார். நீங்கள் எவ்வளோ கீழே இருந்தாலும் உங்கள் லைஃப்பை அவர் மாற்ற போகிறாரு. நீங்கள் நினைக்காதுங்க நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதுங்க, உங்கள் லைஃப்பை மாற்றுவார். கட்டாயம் உங்களை தான் எழுப்ப போகிறாரு. உங்களை வீணடிக்க மாட்டார், கட்டாயம் பயன்படுத்துவார். அப்போ உங்கள் லைஃப்பை கர்த்தர் கட்டாயம் மாற்ற போகிறார். விதைக்கிற அந்த சத்துருவை கர்த்தர் இன்னைக்கு வெட்கப்படுத்த போகிறார். நீங்கள் நிறைய புலம்பி இருக்கலாம், என்னால் முடியல, அருவருப்பான கனவு, அருவருப்பான சிந்தனை, எனக்கு டார்மெண்ட்டாக தாங்க முடியல. ஏசு உங்களை விடுதலையாக்க போகிறார். எல்லா கட்டுகளையும் உடைக்க போகிறார். நீங்கள் அழுது இருக்கலாம், புலம்பி இருக்கலாம், ஏசு உங்கள் புலம்பலை பார்க்குறாரு, கண்ணீரை பார்க்குறாரு. ஏசு கண்ணீர் துடைப்பாருன்னு எத்தனையோ பசங்க கேட்டிருக்கீங்க. ஏசு சொல்கிறாரு, பரிசுத்தத்துக்கு நீ அழுறல, நீ எனக்கு பிரியமானவன், உன் லைஃப்பை நான் மாற்றுவேன். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். இன்னும் நான் சில காரியத்தை வேகமாக வாசித்து நான் முடிக்கிறேன். இதெல்லாம் ஜெயித்தனா முடிஞ்சிருச்சா? இன்னும் சில லஸ்ட் வர வாய்ப்பு இருக்கிற இடத்த மட்டும் வேகமாக நான் சொல்கிறேன், வாசிக்கிறேன், உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். இது நான் வாசித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாரையாவது கவர வேண்டும் என்பதற்காக பேசுகிறோமோ, நடக்கிறோமோ, சிந்தியுங்கள். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய காரியம். இது உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களையோ ஆண்களையோ தவறாக பார்ப்பதிலிருந்து ஜெயித்து விட்டீர்கள். முக அழகை ரசிக்கிறீர்களோ, நிதானியுங்கள், இதுவும் பாவத்திற்குள் நடத்தும். சிலருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவர்களுடைய சென்ட் ஸ்மெல், நேம், வாய்ஸ், அப்போ குரல்னால வரலாம், பெயர்னால கூட, அந்த பெயர் அழகா இருக்கு, ஸ்டைலா இருக்கு, இப்படி கூட இச்சைகள் வர வாய்ப்புண்டு. கவனமாய் இருங்கள். சிலர் ஆண் பெண் நபருடைய பிரசனத்தில் விரும்புவார்கள். அப்போ அவங்களுடைய ப்ரெசன்ஸை உணர்வாங்களா, அது வேணும், ஏதாவது ஒரு பொண்ணு கூடவே இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி யோசிக்கிறாங்க. இதுவும் இச்சைக்கான அறிகுறி. சிலர் எதிர்ப்பாளரான ஒரு நபரோடு பேச, மெசேஜ் பண்ண, இருக்க விரும்புவார்கள். இதுவும் இச்சைக்கான அறிகுறியே. இன்னொரு எதிர்ப்பாளரான நபர் கூட இருக்கணும், அவங்களோடையே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இதெல்லாம் இச்சைக்கான அறிகுறியே. எதிர்ப்பாளரோடு அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ, இச்சை வந்திருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள். அதிக நேரம் ஒரு பொண்ணோடையே இருக்கிறீங்களா? ஜஸ்ட் நீங்க அப்பப்போ சோதித்து பாருங்க. Are you in sin or it's a normal relationship? அடுத்தது, ஒரு நபர் வேறொருவரோடு பேசும்போது ஏன் இவரிடம் பேசுகிறார் என்று தோன்றுமானால் ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். பொசசிவ்னஸ் ஏதாச்சும் ஒரு பொண்ணு மேலேயோ வேற யார்ட்டையும் பேசும்போது வருதுன்னா ஏதோ ஒரு இச்சை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு நபரை பற்றிய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறதா? பேசுவதை நிறுத்த முடியலையா? இச்சையில் சிக்கி கொண்டீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நபருக்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணுகிறீர்களோ, ஹேர் ஸ்டைல் பண்ணுகிறீர்களோ, இச்சையில் விழுந்து விட்டீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது யாரால் நின்று போனது? ஜபம், வேத தியானம் யாரால் நின்று போனது? அடையாளம் கண்டுபிடியுங்கள். எதிர்ப்பாளரான நபர் அருகில் அமரவும் அவர்கள்
இல்லை அவர்களை தொடவும் விரும்புகிறீர்களோ, இதுவும் இச்சையே. அடுத்தது நான் வாசிக்கிறேன். இது ஒரு 3 பாயிண்ட். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எந்த நபரால் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களோ அவர்களை விட்டு தள்ளி இருங்கள், இல்லையென்றால் கட்டாயம் விழுந்து போவீர்கள். எச்சரிக்கை, பேதையாயிராதீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. யாராவது ஒருத்தங்களால உங்களுக்கு டெம்டேஷன் வருது, நான் இச்சையில விழுந்துருவேன், இவங்க அழகா இருக்காங்கன்னு எனக்கு அடிக்கடி தோணுது, ப்ளீஸ் டிஸ்டன்ஸ் மேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. என்னால் 4 பேர், ஒரு மைண்ட் செட் இருக்கு, என்னால் ஒரு 4 பேர் நல்லா இருக்கணுமே தவிர நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடாது. உண்மையை சொல்கிறேன், பாய்ஸாக இருக்கலாம், கேர்ள்ஸாக இருக்கலாம், இஃப் எனிபடி இஸ் மேரிட், யாராவது மேரேஜ் ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் கேப்லேயே அவங்களோட பழகுங்க. ட்ரா எ லைன். ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு கிடையாது, ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டுன்னு யோசிச்சா கூட நீ என்ன பண்ணலாம், தொடலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்டுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹீ இஸ் நாட் யுவர்ஸ், ஹீ இஸ் சம்படி எல்ஸ். அவள் வேறொருவனுடைய என்ன ஒய்ஃப், அவங்க வேற ஒருவனுடைய ஹஸ்பண்ட். அதனால நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், உங்கள் இஷ்டப்படி இச்சைகளுக்கு விட்டுறக்கூடாது. இன்னொரு குடும்பத்துடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதுங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க உண்டு, அவங்க நாசமாக போயிடக்கூடாது. அவன் இச்சையினால நிரப்பப்படும் பொழுது நான் பிள்ளைய நினைக்க மாட்டான், மோகத்தினால உன் கூட இருப்பான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, அந்த குடும்பம் நாசமாக போகக்கூடாது. நம்மளால 4 பேர் வாழணுமே தவிர ஒரு குடும்பம் அழிஞ்சுதுன்னு இருக்கக்கூடாது. ஒரு பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி போகுதா, நீயும் இறங்கி போறியா, இருட்டான இடமா, ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த பிள்ளைக்கு நான் பாதுகாப்பேன். ஐ எம் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் தட் கேர்ள். ஐ எம் நாட் எ டிஸ்ட்ராயர். நான் அழிக்கிறதுக்காக அங்கே இல்லை, நான் காப்பாற்றுறதுக்காக இருக்கிறேன். மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் அ சிஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபேத்தோட போங்க. அந்த நம்பிக்கை உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடணும். அதனால் நீங்கள் நடந்தாலும் சரி, யாரோட பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, எந்த வித ஈர்ப்பு வராமல் நீங்கள் நடக்கிறதுக்கு பழகுங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராங்க. அடுத்தது லாஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவியுள்ளவர்களோ ஆவி இல்லாதவர்களோ, அழகோ அழகு இல்லையோ, நெட்டையோ குட்டையோ, மூத்தவர்களோ இளையவர்களோ, ஜபிக்கிறவர்களோ ஜபிக்காதவர்களோ, கல்யாணம் ஆனவர்களோ கல்யாணம் ஆகாதவர்களோ, எந்த மதத்தினரோ மாற்று மதத்தினரோ, எந்த ஜாதியோ எந்த ஜாதி இல்லையோ, ஒரு காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இச்சை வர வாய்ப்புண்டு. ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார், நிறைய காரியம் பேசியிருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய கட்டுகளை உடைச்சிருப்பார், நிறைய பேரோட தெளிவாக பேசியிருப்பார். உங்கள் லைஃப்பை காட் இன்னைக்கு மாற்ற போகிறார், நிறைய நுகத்தை நீங்கள் முறிக்க போகிறார். நீங்கள் கேட்கும் பொழுதே நிறைய கட்டுகள் உடஞ்சிருக்கும். உங்கள் லைஃப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உனக்கு லஸ்ட் வர வாய்ப்பு உண்டு. நான் ஒன்று சொல்லவா, கர்த்தருடைய கரத்தில் விழுந்துருங்க, கர்த்தருடைய கரத்தில் விழுந்துருங்க. ஆண்டவரே, நீங்கள் ஒருவேளை இந்த எதுலையுமே இல்லாமல் நான் பரிசுத்தமாயிட்டேன், நீங்கள் சொன்னதுலலாம் நான் ஓரளவு ஓகேயாக தான் இருக்கேன் நீங்கள் நினச்சா கூட, யூ ஸ்டில் நீட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். இந்த நான் ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சிம்சோன் வல்லமையினால் நிரப்பப்பட்டவன் வேசியின் இடத்துல போனான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு நீ சொல்லலாம். தாவீது, அவனும் விபச்சாரம் பண்ணிட்டான். ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளணும், கர்த்தர்கிட்ட கிருபையை கேளுங்க. தயவு செய்து இந்த பாவத்தில் என்னால் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இது உங்களை பயன்படுத்துறதுக்கு சொல்லலை, முந்திய உணர்வோடு இருந்தால் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு, எதுக்குன்னா காத்துக்கொள்ள முடியும்னு. நம்ம லைஃப்பை கர்த்தர் காத்துக்கொள்ள முடியும். ஹீ இஸ் அ ப்ரொடெக்டர். நம்ம ஏற்கனவே ஏசாயா 27:3 வாசித்தது போல, அவர் இரவும் பகலும் அதை காத்துக்கொள்ளுவேன். நல்ல திராட்சை ரசம் கொடுக்குற தோட்டம் இருக்குது, அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேங்கிறார். கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள முடியும், பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். அவர் உன் ஆத்மாவை காப்பாருன்னு வசனத்தில் இருக்குது. நம்முடைய ஆத்மாவை கரைப்படாமல் காத்துக்கொள்ள முடியும். அவர் நம்மளை சுத்திகரிக்க முடியும். பிசாசுடைய மெயின் ஏமே என்ன தெரியுமா, உங்களை இச்சையினால் நிரப்பி உங்கள் ஆத்மாவை கரைப்படுத்துவது. நீங்கள் அசுத்தமான உணர்வுல மாத்திரம் அந்த கனவு வரும்போது, எண்ணங்கள் வரும்போது நீங்கள் நிரம்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் ஆத்மா கரைப்பட்டுரும். இது கரைப்பட வைக்கணும். உங்களை அசுத்தமான ஒரு உணர்வுக்குள்ள, அந்த அசுத்தமான ஒரு மூடுக்குள்ள, அசுத்தமான அந்த இச்சைக்குள்ள உங்களை நடத்தணும். இதுதான் டீமனுடைய வேலை. ஆனால் இயேசு சொல்கிற, உன் லைஃப்பை நான் பரிசுத்தமாக்க முடியும். நீ எவ்வளவு அலங்கோலமாக இருந்திருக்கலாம். சமாரிய ஸ்திரீ 5 பேரோடு இருந்தவள், அவளை சொல்கிற, இப்போ நீ 6வது இன்னொருத்தன் கூட இருக்க. அப்படின்னாலும் கர்த்தர் சொல்கிறா, நீ ஜீவ தண்ணீரை கேட்டால் கொடுப்பேன், ஹோலி ஸ்பிரிட்டை உனக்கு கொடுப்பேன், உன் லைஃப்பை நான் மாற்றுவேன். விபச்சார ஸ்திரீ கையுமையுமா பிடிக்கப்பட்டவள், அவள் கிடக்கிறா. அவட்ட சொல்கிறாரு, தன்னுடைய அன்புள்ள கண்களால் அவளை பார்த்து, இனி பாவம் செய்யாத, நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாத, நான் உன்னை நியாயம் தீர்க்க வரல, நான் உன்னை மன்னிக்க வந்திருக்கேன், உன் லைஃப்பை மாற்ற போகிறேன். ஹீ இஸ் ஜீசஸ். இன்னைக்கு கர்த்தர்ட்ட அறிக்கை செய்யலாமா? ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள்.
என்ன பாவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ ஆண்டவரே, இங்கே இன்னைக்கு ஜெபிக்க மத்தியில இருந்து ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுங்க. தேவனுடைய பிரச்சனை ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாருடைய பாவத்தையும் பண்ணீங்க. நாங்கள் குறைவுள்ளவர்கள்ப்பா. உடைய ரத்தம் எங்கள் இருதயத்தை கழுவட்டும், எங்கள் சிந்தையை கழுவட்டும். எல்லா டீமன்ஸ் டார்மெண்ட் பண்ற எல்லா டீமன்ஸை இயேசுவினால் தான் கடிந்து கொள்கிறோம். எல்லா மாஸ்டர்பேஷனால போராடி கொண்டிருக்கிற ஜஸ்ட் வெல்கம் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் கம் இன் டு மை மைண்ட். ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் ரோம் ஆல் ஆஃப் மை பாடி, ஆல் ஆஃப் மை பாடி. எல்லாம் எங்கள் உடம்புல உள்ள எல்லா பகுதியிலையும் நீங்கள் உலாவுங்கன்னு சொல்லுங்க. லார்ட் கம் அப் ஆன் மை லைஃப். கூப்பிடுங்க. ஹோலி ஸ்பிரிட் இப்போ உங்கள் ப்ரெசன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ் உங்கள் நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே வருது. ஜஸ்ட் கால் ஹிஸ் நேம். லார்ட் டச் எவ்ரி ஒன். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. இப்போவுமே சில மாஸ்டர்பேஷனுடைய கட்டுகளை இயேசு நாமத்தை உடைத்து ஜெபிக்கிறேன். எல்லா இழிவான ஆசைகளை தூண்டுகிற ஆவிகளை இயேசு நாமத்தை கட்டிந்து ஜெபிக்கிறேன். பொல்லாத கிரியைகள் எரிக்கப்படுவதாக, எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் வேசி அல்ல, விபச்சாரி அல்ல, அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். பாவம் செய்ய முடியாது. பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம், பிசாசுகளை ஜெயிக்க பிறந்தவர்கள். ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. நாங்கள் ஜெயிக்கிறவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்படியே அடுத்ததாக ஒப்பு கொடுங்க. தினமும் ஜெபிப்பேன், வேதம் தியானிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் கட்டுகளை உடைக்கிறார். நீங்க இச்சைக்குள்ள இருக்கலாம். யூ ஷுட் டேக் அ கட்ஸ். நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம். விழுந்த உடனே உங்கள் ஹார்ட்டில் டீமன் சொல்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை வெறுத்துட்டாரு, உன் லைஃப்பை மறந்துட்டாரு. இல்லை, கர்த்தர் உங்களை வெறுக்கலை. உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கும். அந்த செகண்ட் சொல்லுங்க, நான் என்னதான் பாவம் செஞ்சாலும் சரி, நான் திரும்பியும் வெக்கத்தை விட்டு அவருக்கு முன்னாடி நிற்பேன். அதுதான் கெத்து. எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் வெக்கத்தை விட்டு, அசிங்கம் ஆண்டவரை தெரியும், ஆனாலும் வெக்கத்தை விட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட முன்னாடி எனக்கு இறக்கம் காட்டுங்க, என் மேலே தைரியமா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கெஞ்சுங்களேன். He will give you more grace. அதுதான் தேவை. நீங்க நிறைய பேர் வெக்கத்தோட அவரை விட்டு தூரம் போயிடுறீங்க. ஆனா காட் சொல்றாரு, இல்ல வெக்கத்தோட தூரம் போடாது, என் கிட்ட வா, உன் லைஃபை மாத்தி காட்டுறேங்கிறாரு. உன்னை பலருக்கு பிரோஜனம் உள்ளவனா மாத்திரேன்னு சொல்றாரு. எப்படி பேதுரு, நான் பாவியாகிய மனுஷன்னு சொல்லி என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லும் போது இயேசு சொன்னார், ஹே என்ன சொல்ற, உன்னை கொண்டுதான் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். எங்களை நிறைய பேரை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவன் எந்த நற்கிரியைகளை செய்யும் ஆயத்தமா இருக்கிறான்னு வசனம் இருக்கு. காட் டச் எவ்ரி ஒன். எல்லா வித கட்டுகள் உடைக்கப்படட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பாவத்திலிருந்து ஒரு கம்ப்ளீட் விடுதலை கொடுங்க. பாவத்தின் சுழற்சிகள் உடைக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. எல்லா வித நோக்கத்தை நீங்க முறிக்கிறதுக்காக நன்றி. எல்லாரையும் பிளஸ் பண்றதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய லைஃபை மாற்ற போறார். இது ஒரு பெரிய மெசேஜா இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தனா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருடைய கட்டுகள் இது உடைக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. நிறைய கண்டென்ட்டை நான் உள்ளே வச்சிருக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு காரியமும் லைஃப் லெசன்ஸில் நிறைய கற்றுக்கிட்டது. ஹோலி ஸ்பிரிட் உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறார். ஹீ ஸ்பீக்கிங். எதுக்கு இதை பற்றி பேசுகிறாரு தெரியுமா? உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. உங்கள் மேலே பெரிய திட்டம் இருக்குது. எந்த அசிங்கமான என் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்தார். கர்த்தர் நான் பாவத்தில் இருக்கும்போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், என் லைஃப்பை மாற்றுவேன்னு சொன்னார், வல்லமையாக்குவேன்னு சொல்கிறார், லைஃப்பை மாற்றுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்களோட பேசுகிற உன் லைஃப்பை நான் மாற்ற போகிறேன். உன்னை நான் இன்னும் பிளஸ் பண்ண போகிறேன். ஆவிக்குரிய லைஃப்பை இன்னும் வளர பண்ண போகிறேன். தடை செய்கிற பிசாசை எல்லா கட்டியும் உடைக்க போகிறேங்கிற. உண்மையிலேயே பிரோஜனமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மோர் கண்டென்ட்ஸ் இன்னும் ஒர்த்தியான கண்டென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. கர்த்தர் நம்மளோட நிறைய பேசுவாங்க. ஆமென். பிரைஸ் காட்.